அந்த கரும்புல எரு கொட்டணும்னாங்க. இதை இது பாருங்க, ஒரு 2 டிப்பு எரு இருந்துச்சுங்க, வாரிட்டோம். இப்போ இதுதான் இருக்குது. இந்த எருவை கொண்டு போய் நாங்கள் அதோ அந்த பனைமரங்க பாருங்க, பனைமரங்க அந்த பனைமரம் இருக்கு இப்போ அங்கே எடுத்து போய் கொட்டணுங்க. அதாவது இது போல் விவசாயத்தை காப்பாற்றுங்க விவசாயிகளே. இது போன்ற இயற்கை உரங்களை பயன்படுத்துவோம். இந்த செயற்கையான உரங்களை கொஞ்சம் ஒதுக்கி வைப்போம். இந்த இயற்கை உரத்துக்கு நம்ம மாறணும். அப்போ தான் நம்ம மண்ணை மீட்டு எடுக்க முடியும். அப்போ தான் கொஞ்சமாச்சு நம்ம தாத்தா நம்மாழ்வார் சொன்ன மாதிரி கொஞ்சமாச்சு நல்ல பயிர் வைக்க முடியுங்க. ஆமாம், நம்ம விவசாயம் சார்ந்த ஒரு வீடியோவிலையும் பேசுகிறோம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பேசுகிறேன். நான் இதுக்காக போய் காலேஜ் படிச்சுட்டு வரல, என்னுடைய அனுபவத்தில் நான் பேசுகிறேன், அவ்வளோதாங்க. இதுக்காக என்ன நீ பேசுனதே பேசினான்றாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பேசுகிறேன். பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாங்க, நாங்கள் அங்கே தூக்கி போகிறோம். அங்கே தூக்கி போகிறத அங்கே கொட்டுறத ஒரு வீடியோ போடுறேங்க. முல்லை செடி அடுத்த மாதம் பூ வைக்குங்க. இதுக்கெலாம் நாங்கள் இந்த எருவெலாம் கொட்டிட்டோம் பாருங்க. அப்படியே சுற்றி களை பறித்து எருவு கொட்டிக்கிறோம். அந்த மல்லி அந்த பனை மரத்துக்கிட்ட போகணுங்க. நாங்கள் அந்த பூசை மரத்தை வந்து எடுத்து வந்து கொட்டிங்கிறோம். அந்த பனைமரம் கட்டுறோம். பனைமரம் வரைக்கும் கொட்டுமாங்க. அந்த பனைமரத்துக்கு அந்தாண்டையும் ஒரு துண்டு இருக்குது பாருங்க. இது போல் தாங்க சாலை சாலையாக விடணும். மூணு வருஷத்துக்கு முன்னாடிலாம் இங்கே வந்து ஒரு 100 பனைமரம் இருந்தது. நிறைய எங்கள் ஊரில் இந்த இடத்துல 100 பனைமரம் இருந்தது. இந்த அதாவது கல் இறக்கக்கூடாதுன்னு சொன்னதுமே எல்லாருமே பெரும்பாலும் பனைமரத்தை வச்சுட்டாங்க. ஆனால் எங்கள் ஊரில் இன்னமும் பனைமரத்தை வச்சுங்கிறது யாருன்னா வாத்தியார் தான். அதோடைய பயன் அவருக்கு தெரியுது, அதனால் அவர் வச்சுக்கிறாரு. அதோடைய பலனும் பயனும் தெரியாத பாவிங்க தான் அந்த பனைமரத்தை வெட்டி பணமாகிட்டாங்க. ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு மரத்துக்கு 100 ரூபான்னு கணக்கு பண்ணி இங்கேருந்து 80 மரத்தை வெட்டாங்க. எவ்வளோங்க வந்துட போகுது? பனை மரத்தை காப்போம், பனை நம்மளை காப்பாற்றும். வினை செய்யாத ஒரு மரம்னா அது பனை மரம் தாங்க. ஆமாம், நம்ம இப்போ 5ஆம் ஆண்டு பனை திருவிழா வச்சுருக்கிறாங்க. அதுக்கு நாங்கள் போகிறோம். இந்த உலகத்தில் கற்பக விருட்சம்னா அது இந்த பனை மரம் தாங்க. கற்பக விருட்சத்தை பற்றி ஒரு கதை சொல்கிறாங்க. நான் அடுத்த பதிவை போடுறேங்க. பனை மரத்தாண்டு நின்று தான் அதை பேசணும். அந்த கற்பக விருட்சம்னா என்ன அது அப்படின்னு நான் விளக்கமாக அடுத்த வீடியோவில் போடுறேங்க. நம்ம மார்ச் 28ஆம் தேதி பனை திருவிழா வச்சுருக்கிறாங்க. 5ஆம் ஆண்டு பனை திருவிழா. அனைவரையும் வருக வருக என வரவேற்பது இந்த பாவப்பட்டு பாட்டாளி சொந்தம். நன்றி, வணக்கம்.